மக்களே வணக்கம். இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் vlog. இந்த vlogல இன்று சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி அதாவது இந்த கேட்டகரி சர்வீஸ் ப்ரியாரிட்டி 1 2 3 4 5 6 இருக்கு. இந்த கேட்டகரிக்குள்ளே யார் இந்த கேட்டகரி 1ல் யார் வருவா, கேட்டகரி 2ல் யார் வருவா, கேட்டகரி 3ல் வருவா, கேட்டகரி 4ல் யார் வருவா. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள. ஓகே மக்களே, சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி 1ல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், அதாவது டிஃபென்ஸ் செக்டரில் உள்ள பர்சனல், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், அப்புறம் ஐடிபிபி இதெல்லாம் வரும் எக்ஸட்ரா. அப்புறம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ், அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டரில் இருக்கிற துறைகள் அதை சேர்த்து. ஓகே, அடுத்ததாக கேட்டகரி 2, அதாவது சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி 2. இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இன் பப்ளிக் செக்டர் அண்டர் ஏஐஐஎம்எஸ், ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அப்புறம் நேஷனலைஸ்டு பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் கேந்திரிய வித்யா எம்ப்ளாய் இவர்கள். அடுத்ததாக சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி 3. இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இதில் பிடபிள்யூடி, அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது டீச்சர்ஸு, ஹெட் மாஸ்டர்ஸ், பிரின்ஸிபல், அதாவது டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க, அப்புறம் போலீஸ் அந்த செக்டரில் உள்ளவங்க, அப்புறம் கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, ஃபாரஸ்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அடுத்து ரெவன்யூ, அப்புறம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, இவர்கள் வந்து சர்வீஸ் கேட்டகரி 3ல் வருவாங்க. அடுத்ததாக சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி 4. இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய். இதில் வந்து யாருன்னா பப்ளிக் செக்டர் ஒர்க்கர்ஸ், அதாவது டீச்சர்ஸ், அதாவது ஹையர் எஜுகேஷனல் டீச்சர்ஸ், அதாவது காலேஜ் டீச்சர்ஸ், அதாவது கவர்மெண்ட்டு ஹையர் எஜுகேஷன் டீச்சர்ஸ், அப்புறம் கவர்மெண்ட்டு இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன்ஸ், அதாவது ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அந்த லெவலில் இருக்கவங்க, அப்புறம் ஆங்கன்வாடியில் வர்றவங்க, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. ஆக மொத்தம் பப்ளிக் செக்டர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை பார்க்குற அனைத்து கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லோரும் கேட்டகரி 4ல் வருவாங்க. ஓகே மக்களே, இதை தவிர்த்து கேட்டகரி 5 and 6 இதில் வந்து யாருன்னா அன்எம்ப்ளாய், யாருக்கு வேலை இல்லையோ அவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேறு தொழில் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, இவர்கள் எல்லோரும் வந்து கேட்டகரி 5, 6ல் வருவாங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது 5ல் யார் வருவான்னா கேவியின் டிஃபென்ஸ் செக்டர், அவர் கேவியின் சிவில் செக்டர். இதில் வந்து 5 கேட்டகரி தான். அடுத்து கேவியின் ப்ரொஜெக்ட் செக்டர், அப்புறம் கேவியின் ஐஹெச்எல் செக்டர். இந்த 2ல் 6 கேட்டகரி வரும். இந்த கேட்டகரிக்காரவங்க இந்த 6வது கேட்டகரியில் தான் நீங்கள் வருவீங்க. மற்றவர்கள் யார் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இல்லாதவர்கள். ஓகே மக்களே, நான் சொன்ன விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவர்கள் கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஓகே மக்களே, நாளை வந்து சர்வீஸ் ப்ரியாரிட்டி கேட்டகரி வித் ரிசர்வேஷன் அடிப்படையில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கும், இதை வந்து தெளிவாக பார்ப்போம். கண்டினியூவாக சப்போர்ட் கொடுங்க. முதல் முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுவரை நன்றி, வணக்கம்.